விரைச்சல் தீபிகா தெரிவிக்கும். இன்றைய செய்தி. வாரணாசியில் காசி தமிழ் சங்கம் 2 நிகழ்ச்சியில் ஏஐ தொழில்நுட்பத்தில் பிரதமரின் இந்திய உரையை தமிழ் மொழி பெயர்த்த பாஷினி. காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியின் இந்திய உரையை தமிழகம் செய்ய ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முயற்சிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 2வது ஆண்டாக காசி தமிழ் சங்கம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதை தொடங்கி வைத்த பிரதமரின் மோடியின் இந்திய உரையை தமிழ் மொழிபெயர்க்க வேண்டி ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் முதல் முறையாக இந்த முயற்சியை மேற்கொண்டது. இதையொட்டி விழாவில் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு ஹெட்போன் வசதி அளிக்கப்பட்டது. ஏஐ தொழில்நுட்பத்தில் கூடிய இந்த ஹெட்போனில் பிரதமரின் இந்திய உரை தமிழில் மொழிபெயர்க்க வந்தது. இதனை பார்வையாளர்கள் கேட்டு வியந்தனர். இதனை தனது உரையில் குறிப்பிட்ட பிரதமர் மோடி, இங்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு புதிய துவக்கம் ஏற்படப்பட்டுள்ளது. எனது உரை உங்களுக்கு போய் சேர்வது மூலம் எளிதாக உள்ளது என்றார். அப்போது பிரதமர் மேடையில் இருந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நோக்கி ஆங்கிலத்தில் இது சரியா உள்ளதா அண்ணாமலை என கேட்டிருந்தார். பிறகு தமிழ்நாட்டு நண்பர்களே, இது சரியாக உள்ளதா? இதை நான் முதன்முறையாக பயன்படுத்தி உள்ளேன். எதிர்காலத்திலும் இதை பயன்படுத்துவேன். இதன் மீது நீங்கள் விளக்கமான கருத்துக்களை கூற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். டிஜிட்டல் குரலாக ஒலித்த இந்த மொழிபெயர்ப்பில் பாஷினி எனும் செயலின் உதவியும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. பாஷினி செயலில் இந்த ஒரு இந்திய மொழியிலும் தங்கள் தாய்மொழியில் கேட்கும் வசதி உள்ளது. இந்த செயலி மூலம் 22 மொழிகளில் பதிவுகள், 16 மொழிகளில் விதாகங்கள் மற்றும் குரல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. எனினும் இதில் இன்னும் 100% துல்மையான மொழிபெயர்ப்பு கிடைக்கவில்லை என கருதப்பட்டிருக்கிறது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் நாளேடுகளுக்கும் ஊடகங்களுக்கும் வெளியிடப்படும் மத்திய அரசின் செய்திக்குறிப்புகளிலும் முயற்சிக்கப்பட புலப்பலன் கிடைக்கவில்லை. இதனால் சில மாற்றங்களுக்கு பிறகு இந்த செயலி அரசு சார்பில் பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் பாஷினி செயலி ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் சிறு குறு மத்திய தொழில்நுட்பத்தின் ஸ்டார்ட் ஆப்பிள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்கனவே பயன்படுத்தி வருகின்றனர். எனவே புதிய நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் இதை பயன்படுத்தி திட்டமிடப்படுகிறது. இதனால் மொழிபெயர்ப்பாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதால் இந்த முறைக்கும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. நன்றி.